மாடுகளுக்கு ரெகுலரா எந்தெந்த மாரி டிசீஸ்லாம் வருது? அத தடுக்கிறதுக்கு என்னலாம் பண்றீங்க? மாடுக்கு 2 டைப் ஆஃப் டிசீஸ் வந்து ரொம்ப பாதிப்ப குடுக்கக்கூடியது. ஒண்ணு எல்எஸ்டி, இன்னொன்னு எஃப்எம்டி. 2க்குமே வேக்சின் இருக்கு. அது எல்எஸ்டி வந்து கோட்டோட வேக்சின் தான் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இதுக்குன்னு தனியா எதுவும் இப்ப வரல. பட் எஃப்எம்டிக்கு வேக்சின் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ் வந்து மோஸ்ட்டா பிரிஃபர் பண்றோம். அது போக நமக்கு டாக்டர்ஸும் வந்து பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசின்ஸும் நம்ம வந்து சப்ளை பண்றோம். மெயினா வந்து ஹைஜீன் முக்கியம். ஸோ எந்த ஒரு டிசீஸுக்குமே காரணம் வந்து அன்ஹைஜீன் பிளேஸ்ல மாடு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 2 டைம் கிளீன் பண்றது, இல்ல 3 டைம் தேவைப்பட்டா 3 டைம் கிளீன் பண்றது. ஸோ இந்த மாரி கிளீனிங் ப்ராசஸ்ல நம்ம ரொம்ப கரெக்ட்டா இருந்தோம் அப்படின்னா, டிசீஸ ஓரளவு தடுக்க முடியும். நம்ம ஃபார்மோட எத்திக்கல் பிராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல் காஃப் வந்து வெளியில விக்கிறது, இல்ல வெட்டு குடுக்கறது, அந்த மாரியான எந்த பிராக்டிஸும் நம்ம வந்து பண்றது கிடையாது. ஸோ நம்மகிட்ட இங்க வந்து கண்ணு போட்ட எல்லா மேல் காஃப் இல்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலுமே மாடோட வந்து எதுவுமே வந்து நம்ம சேல் பண்ணது கிடையாது. அதனால நம்ம கிட்ட ஒரு 40+ வந்து மேல் காஃப் வந்து இருக்கு. அதே மாதிரி எந்த மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க மூக்கணாங்கயிறு இருக்காது. ஏன்னா நோஸ் பியர்சிங்கிறது வந்து எத்திக்கலா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அத துன்புறுத்தி நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால, அந்த விஷயமும் நம்ம செய்றதில்ல. அதே மாரி பொறந்த 1 வாரத்துல இல்ல 10 நாள்லலாம் கன்னுக்குட்டிய வந்து தாய்க்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்க. ஏன்னா பால் அதிகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் பால்ங்கிறது வந்து காஃப்க்கு போக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 10 லிட்டர் காஃப் வந்து குடிக்க முடியாது. ஸோ அது எடுத்துக்கிறது போக பாக்கி உள்ள பால வந்து நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, காஃப பிரிச்சு அதோட பால நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது. 1 இயர் அந்த மாடு கறக்குது அப்படின்னாலுமே, காஃப் வந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மில்கிங் வந்து பண்றோம். ஸோ இந்த 3 பிராக்டிஸ வந்து நம்ம ரொம்ப இதுவா எத்திக்கலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சு 6 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் சப்போர்ட்லாம் வருதா? ஆ இது மாதிரி டைரீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கே வந்து நெறைய சப்போர்ட், நெறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்க பிஎம்இஜிபி அந்த மாதிரி நெறைய சப்சிடிஸ் உள்ளதும் இருக்குது. பிளஸ் நமக்கு லோன் ஸ்கீம்ஸ் நெறையவே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சைட்ல நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. நபார்ட் மூலமாவும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ்லயும் சரி, இங்க நெறைய வந்து சப்போர்ட் இருக்கு. நம்மளுமே கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி அவைல் பண்ணியிருக்கோம்.